ஓகே. சாப்டர் 4 வந்து ஆம் ரிஸ்க் அசஸ்மென்ட் அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல். ஸோ இதுல மெயினா வந்து இந்த ஆடிட் ரிஸ்க்கு, அப்புறம் அத எப்படி அசஸ் பண்றது? என்ன ரிஸ்க் அசஸ் பண்றதுக்கு என்ன மாரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு? என்ன மாரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்? ஸோ இது எல்லாமே இந்த ஆடிட் இந்த சாப்டர்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்டின்னா, ஆடிட் ரிஸ்க். ஆடிட் ரிஸ்க்னா என்னன்னா, நேத்து பார்த்தோம் நம்ம சாம்பிளிங் ரிஸ்க் தான் பார்த்தோம். சாம்பிளிங் ரிஸ்க்னா தப்பான சாம்பிள் சூஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறது தான் சாம்பிளிங் ரிஸ்க். அப்ப ஆடிட் ரிஸ்க்னா தப்பான ஒப்பீனியன் குடுத்துருவோம் அப்படிங்கிறது தான் வந்து ஆடிட் ரிஸ்க். அதாவது மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மென்ட் இருக்கும். பட் நான் இல்ல எல்லாமே கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேவா? சோ அதுதான் வந்து ஆடிட் ரிஸ்க். சோ ஆடிட் ரிஸ்க்குக்கு ஒரு ஃபார்முலா சொல்றாங்க. என்னன்னா, ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மென்ட் இன்டூ டிடக்ஷன் ரிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மென்ட்னா என்ன? ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மென்ட்ல 2 ரிஸ்க் இருக்கு. இன்ஹெரன்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க். ஓகேவா? அப்ப ஃபார்முலா என்னது? இன்ஹெரன்ட் ரிஸ்க் இன்டூ கண்ட்ரோல் ரிஸ்க் இன்டூ டிடக்ஷன் ரிஸ்க்ன்னு அர்த்தம். ஓகேவா? சோ இன்ஹெரன்ட் ரிஸ்க்னா என்ன அப்டின்னா, இன்ஹெரன்ட் ரிஸ்க்னா இதெல்லாம் கீழ நம்ம மார்க் பண்ணிக்குவோம். கீழ ஓகேவா? இங்க மார்க் பண்ண வேணாம். கீழ இருக்கு. இன்ஹெரன்ட் ரிஸ்க்னா என்ன அப்டின்னா, சம்டைம்ஸ் வந்து இன்ஹெரன்ட் ரிஸ்க்னா விச் இஸ் அன்அவாய்டபிள் இன் நேச்சர். ஓகேவா? அது வந்து நம்ம நம்ம தடுக்கவே முடியாது. ஒரு ஒரு டெக்னாலஜி டெவலப்மென்ட் குறையிறது. இப்ப ஃபோன் நம்ம எவ்ளோதான் மேனுஃபேக்சர் பண்ணாலும், அடுத்த வெர்ஷன் வரும்போது அந்த ஃபோனோட வேல்யூ கம்மியாக தான் செய்யும். அதுதான் இன்ஹெரன்ட் ரிஸ்க். ஓகேவா? சோ இது வந்து இன்ஹெரன்ட் ரிஸ்க் வந்து ஏன் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்? எதெல்லாம் இன்ஹெரன்ட் ரிஸ்க்ன்னு கண்டுபிடிக்கணும்? அது கம்மியா இருந்தாலுமே நம்ம அத கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா தான், அது ஒரு ஒரு லெவல்லயே மெயின்டெயின் பண்ண முடியும். அதுக்குன்னு இந்த தப்பு நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அத அப்படியே விட்டுறக்கூடாது இல்லையா? ஓரளவு அத நம்ம கண்ட்ரோல் பண்ணவாது ட்ரை பண்ணணும். ஓகேவா? அப்ப கண்ட்ரோல்னா கண்ட்ரோல் ரிஸ்க் அடுத்து. கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றோம்னு முடிச்சோம் இல்லையா? அப்ப அடுத்து என்னது? கண்ட்ரோல் ரிஸ்க் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் ரிஸ்க்னா, இன்டர்னல் கண்ட்ரோல் வந்து எவ்ளோ எஃபிஷியன்ட்டா இருக்கு? எப்படி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க? அத எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க? ஹவெவர் இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் வந்து எப்போ வந்து கம்மியாகும்? அதாவது நம்ம வந்து அந்த கண்ட்ரோல வந்து குறைச்சாலும் ரிஸ்க்க வந்து நம்ம என்ன பண்ண முடியாது? எலிமினேட் பண்ண முடியாது. ஏன்னா, இன்டர்னல் கண்ட்ரோல்ல ஏதாவது ஒரு லூப் ஹோல்ஸ் இருக்க தான் செய்யும். இன்டர்னல் கண்ட்ரோல்ல இருக்கிற இன்ஹெரன்ட் லிமிட்டேஷன் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டிடக்ஷன் ரிஸ்க். ரிடக்ஷன் ரிஸ்க் இங்க மார்க் பண்ணிக்கோங்க. ரிடக்ஷன் ரிஸ்க்னா, நம்ம வந்து ஆ ஆ நம்ம ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருப்போம். பட் ஆனா வந்து நம்மளால அந்த மெட்டீரியல் ஸ்டேட்மென்ட்ட டிடெக்ட்டே பண்ண முடியாது. ஓகேவா? ஆனா அது இருக்கும் அங்க. பட் ஆனா நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. அதுதான் வந்து டிடெக்ஷன் ரிஸ்க். சோ இதுதான் ரிஸ்க் ஆஃப் ஒரு நிமிஷம். அ ஆடிட் ரிஸ்க்கோட ஃபார்முலா வந்து ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மென்ட் இன்டூ டிடக்ஷன் ரிஸ்க். இதுல ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மென்ட்னா ஆ இன்ஹெரன்ட் ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல் ரிஸ்க். ஓகேவா? சோ அதுல என்னென்ன எல்லாமே பார்த்தாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து எதெல்லாம் நம்ம ஆடிட் ரிஸ்க்ல இன்க்ளூட் பண்ண மாட்டோம் அப்டின்னா, ஆடிட் ரிஸ்க் இன்க்ளூட் பண்ணாது. எதன்னா, ஒரு ஆடிட்டர் வந்து எக்ஸ்பிரஸ் அன் ஒப்பீனியன் அதாவது ஒப்பீனியன் குடுத்துருவாங்க. தட் த ஃபினான்ஷியல் மிஸ்ஸ்டேட்மென்ட் இருக்கு. அதாவது ஆ இப்போ தப்பு அங்க நடந்திருக்கு. பட் நான் நடக்கலன்னு சொல்லிட்டேன்னா தான் தப்பு. ஓகேவா? பட் அங்க தப்பே நடக்கல. அங்க தப்பு நடந்திருக்குன்னு சொன்னா அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகேவா? அததான் சொல்றாங்க. அதெல்லாம் ஆடிட் ரிஸ்க்குள்ள வராது. அண்ட் அதே மாரி டெக்னிக்கல் டீம் பண்ற மிஸ்டேக்கு, அப்புறம் வந்து இந்த லிட்டிகேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதுலருந்து வர ரிஸ்க்கு, பப்ளிசிட்டி சடனா அட்வர்ஸ் ஆகுறது. இதெல்லாம் நம்ம கையில இல்லாதது. அதனால இதெல்லாம் என்ன பண்ண வேணாம்னு சொல்றாங்க. இன்க்ளூட் பண்ண வேண்டான்னு சொல்றாங்க. அண்ட் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மென்ட்ல 2 லெவல் இருக்குன்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மென்ட் வந்து மொத்தமா பினான்சியல் ஸ்டேட்மென்ட் பார்க்கும்போது சில மிஸ்ஸ்டேட்மென்ட் இருக்கும். அப்புறம் தனித்தனியா பார்க்கும்போது தனித்தனியா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்? கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், அக்கவுண்ட் பேலன்ஸ் அண்ட் டிஸ்க்ளோஷர். ஓகேவா? சப்ஸ்டான்சிவ் ப்ரொசீஜர். அப்போ ஆ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஓவரால் பினான்சியல் ஸ்டேட்மென்ட் லெவல்னா, ஆ ஒரு பினான்சியல் ஸ்டேட்மென்ட்ட மொத்தமா எடுக்கும்போது என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் வருது? அது ஓவரால் பினான்சியல் ஸ்டேட்மென்ட் லெவல். அசர்ஷன் லெவல் ஃபார் தி கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்னா உனக்கே தெரியும். அசர்ஷன்ஸ்ன்னு தனியா கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்க்கு அக்கரன்ஸ், கம்ப்ளீட்னஸ் அப்படின்னு 3 சாப்டர்ல நம்ம படிச்சோம் இல்லையா? சோ அது எல்லாமே. சோ அதுக்கு நம்ம எவிடன்ஸ் கலெக்ட் பண்றோம்னா, அதுக்கு நம்ம ஒப்பீனியன் வந்து நம்ம ஓரளவு ஆடிட் ரிஸ்க் கம்மியாகுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அ அடுத்து ஃபுல்லா எஸ்ஏ 315 ஓகேவா? எஸ்ஏ 315 நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுதான் இதுல ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? எஸ்ஏ 315 அண்டர்ஸ்டாண்டிங் தி என்டிட்டி, ரெலவன்ட் இண்டஸ்ட்ரி.
இதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இன்டர்னல் கண்ட்ரோல் பத்தி ஃபுல்லா டீடைல்டா பார்க்க போறோம். ஓகேவா? செட் 2 ஃபுல்லா எஸ்ஏ 315. ஸோ நெக்ஸ்ட் செட் 3க்கு வந்தாச்சு. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் அப்டின்னா என்னன்னா, ஆ இப்போ இதுல குவெஷன் லிஸ்ட் எங்க இருக்கு? பேஜ் 10 பேஜ் 10. ஐயோ! ஃபர்ஸ்ட் சாப்டர் போயிட்டேன். செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், ஃபோர்த் சாப்டர். ஸோ இப்ப நம்ம எது பார்த்தாச்சு? செட் 1 ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செட் 2 நம்ம ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம செட் 3 தான் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். ஓகேவா? செட் 3 முடிச்சிட்டோம்னா 50% ஆஃப் த போர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே. செட் 3ல வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். ஒரு இன்டர்னல் கண்ட்ரோலோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, எல்லா டிரான்சாக்ஷனும் நம்ம மேனேஜ்மென்ட்டோட எல்லாமே ஆத்தரைஸ் பண்ணி தான் நடக்குதா? அத கரெக்ட்டான அமௌண்ட்ட தான் அப்ராப்ரியேட் பீரியட்ல கரெக்ட்டா போடுறாங்களா? அசெட்ஸ் எல்லாமே சேஃபா இருக்கா? மத்தவங்க யூஸ் பண்ணாத மாதிரி. அதே மாரி நம்ம ரெக்கார்ட் பண்ண அசெட்ஸ் எல்லாமே இருக்கிற அசெட்ஸோட இருக்கான அதாவது புக்ஸ்ல 1,00,000 இருக்கு. பட் நேர்ல போய் பார்த்தா 20,000க்கு தான் அசெட் இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு அப்ராப்ரியேட் ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டாங்களா? இதெல்லாம் செக் பண்றது தான் என்னது இன்டர்னல் கண்ட்ரோலோட அப்ஜெக்டிவ். ஒரு நிமிஷம். ஹலோ. சொல்லு ஜானகி. வீட்ல தான் இருக்காங்க. அம்மாக்கு அம்மாக்கு இந்த இது எடுத்துட்டு இருக்காங்க. சுளுக்கு எடுத்துட்டு இருக்காங்க. அம்மா ஆ அதனால நீ ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு நான் சொல்றேன் உனக்கு. அப்ப கிளம்புனதும். இல்ல காலையிலலாம் போமாட்டோம். ஏன்னா இப்பதான் நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அண்ணா இப்ப இன்னும் ஜிம்முக்கு போகல. அம்மா சுளுக்கு எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு எப்படினாலும் உங்க அண்ணா கிளம்புறதுக்கே 11, 11:30 ஆக்கிருவாங்க. அது வரைக்கும் கண்டிப்பா போமாட்டோம். வாய்ப்பில்லை. நீ கிளம்பி இரு. அப்படியா? கூப்பிட வர சொல்லட்டுமா அப்ப? இல்ல நான் மேல இருக்கேன். கிளாஸ்ல இருக்கேன். நீ இரு நான் அத்தைக்கு ஃபோன் பண்ணி கேட்டு சொல்லட்டுமா? நான் ஃபோன் பண்ணி கேட்டு சொல்றேன். சரி. சரி, சரி, சரி. அந்த இரு நான் இப்ப சொல்றேன். நீ ஃபோன வை. 2 மினிட்ஸ். ஓகே. ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இன்டர்னல் கண்ட்ரோல். நமக்கு ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல வந்து புரிஞ்சுக்கணும். நமக்கு எதனால நம்ம வந்து இத புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நமக்கு என்னென்ன மிஸ்டேட்மென்ட்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க, அப்புறம் வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் மிஸ்டேட்மென்ட் வர்ற ஃபேக்டர்ஸ் என்னென்ன? எது மூலமாலாம் நமக்கு மெட்டீரியல் மிஸ்டேட்மென்ட் வரும்? அதே மாரி நம்ம என்ன மாதிரியான ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பண்ணணும்? இது எல்லாமே வந்து நம்ம ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல்ல ஆ பார்க்கும்போது, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே. ஒரே நிமிஷம். இத ரீட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த இன்டர்னல் கண்ட்ரோல பத்தி படிக்கிறத மொத்தம் 4ஆ பிரிக்கிறாங்க. ஓகேவா?
ஜெனரல் நேச்சர் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அப்புறம் அந்த என்னென்ன கண்ட்ரோல்ஸ் தேவை ஒரு ஆடிட்டுக்கு, எப்படி ஒரு கண்ட்ரோல நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, எவ்வளவு தூரம் நம்ம கண்ட்ரோல் பண்ணணுங்கிறத, அதுல இருக்கிற காம்போனன்ட்ஸ் என்னென்ன, ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் இன்டர்னல் கண்ட்ரோலோட பர்ப்பஸ் என்ன அப்படின்னா, ஒரு ரிலையபிலிட்டி அந்த ஒரு பினான்சியல் ரிப்போர்ட்டிங் எவ்வளவு தூரம் ரிலையபிளா இருக்குன்னு பார்க்கிறதுக்கு, அதே மாதிரி எவ்வளவு எஃபெக்டிவா, எஃபிஷியன்ட்டா இருக்கு, லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கா, அசெட்ஸ் எல்லாமே சேஃபா இருக்கா? இந்த கொஸ்டின் தான் நம்ம மேல படிச்சோம். இன்டர்னல் கண்ட்ரோல் எதுக்குன்னு படிச்சோம்ல. அதனால தான் திரும்ப நான் இதே கொஸ்டின மார்க் பண்ணல. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் பக்கத்துல எழுதிக்கோங்க. இதுல அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோலோட ஆன்சர்ஸே எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லிமிட்டேஷன்ஸ். இதுல என்னென்னலாம் லிமிட்டேஷன்ஸ் இருக்குன்னா, எவ்வளவுதான் நம்ம வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் பண்ணாலும், ஓரளவு ரீசனபிள் அஷ்யூரன்ஸ் தான் குடுக்க முடியும். அப்சல்யூட் அஷ்யூரன்ஸ் குடுக்க முடியாது. ஏன்னா, அதுல இன்ஹெரன்ட் லிமிட்டேஷன்ஸ் இருக்கிறனால. அதே மாரி ஹியூமன் ஜட்ஜ்மென்ட். நம்ம என்னதான் ஜட்ஜ் பண்ணாலும், அது வந்து ஓரளவு தப்பாக தான் செய்யும். அதே மாரி என்ன பர்ப்பஸ்க்காக நம்ம இத பண்றோங்கிறதையே சில பேருக்கு புரியாது. புரியாம பண்றவங்கனால சில திங்ஸ் ஃபெயிலியர் ஆகலாம். அதே மாரி பீப்பிள்குள்ளேயே வந்து ஒருத்தவங்களோட பவர்ஸ வந்து ஓவர் ரைட் பண்ணிக்கிட்டாங்க அப்டின்னா, அதுவும் பிரச்சனை. மேனேஜ்மென்ட்டோட ஜட்ஜ்மென்ட் தப்பாகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் factors relevant to the auditor's judgment about whether a control individually or in combination with others is relevant. இப்ப நமக்கு இது ரெலவென்ட்டா இல்லையா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு என்னென்ன பண்ணணும்? அதாவது நமக்கு இந்த என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம ஜட்ஜ் பண்ணும்போது நமக்கு ரெலவென்ட்டா இருக்கும் அப்படின்னா, மெட்டீரியாலிட்டி செக் பண்றது ஃபர்ஸ்ட். கண்டிப்பா செக் பண்ணணும். அதே மாரி இது ஒரு ரிஸ்க். இதோட ரிலேட்டடான ரிஸ்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன இருக்கு? என்டிட்டியோட சைஸ் என்ன? ஓனர்ஷிப் யார்ட்ட இருக்கு? எவ்ளோ காம்ப்ளெக்ஸா இருக்கு? லீகல் எந்த மாரி லா ஃபாலோ பண்றாங்க? அப்புறம் இதுல என்னென்ன இன்டர்னல் கண்ட்ரோல் காம்பனன்ட்ஸ் இருக்கு? அவங்களோட காம்ப்ளெக்ஸிட்டி எவ்ளோ இருக்கு? எவ்ளோ தூரம் அவங்க வந்து ஆ இண்டிவிஜுவலா அவங்களே வந்து பிரிவென்ட் பண்ணி, டிடெக்ட் பண்ணி கரெக்ட் பண்றாங்க ஒரு மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மென்ட்ட. இதெல்லாம் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு. இதெல்லாம் ஃபேக்டர்ஸ். இதுதான் நமக்கு ஒரு ஆடிட்க்கு தேவையான விஷயங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ரெலவென்ட் கண்ட்ரோல். நம்ம எப்படி ஒரு ரெலவென்ட் கண்ட்ரோல நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னா, ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணணும். ஓகேவா? அது இண்டிவிஜுவலாவோ இல்ல வேற ஒரு கண்ட்ரோலோட அது வந்து எப்படி ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் டிசைன் பண்ணியிருக்கணும்னா, ஒரு மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மென்ட்ட பிரிவென்ட் பண்ணி, டிடெக்ட் பண்ணி, கரெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்டர்னல் கண்ட்ரோல டிசைன் பண்ணணும். ஒரு இம்ப்ராப்பரா ஒரு டிசைன் பண்ணிட்டு ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல அப்படின்னா, நமக்கு வந்து டிசைன் இம்ப்ராப்பரா இருக்குன்னா, இன்டர்னல் கண்ட்ரோலும் டெஃபிஷியன்சியா தான் இருக்கும். ஓகேவா? சோ இதுல நம்ம வந்து இதுக்கு வந்து அ ரிஸ்க் அசஸ் பண்ணணும். அதுக்கு என்ன ப்ரொசீஜர்? இது நம்ம ஏற்கனவே எஸ்ஏல படிச்சோம். ரிஸ்க் அசஸ்மென்ட் ப்ரொசீஜர் டெக்னிக்ஸ் என்னென்னன்னு. இன்குயர் பண்றது, அப்சர்வ் பண்றது, இன்ஸ்பெக்ட் பண்றது, டிரான்சாக்ஷன ட்ரேஸ் பண்றது. இதுல இன்குயரி அலோன் பத்தாது. இன்குயரிய மத்ததோட சேர்த்து படிப்போம். இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? ஹலோ? இருக்குக்கா. இருக்குதுல்ல. அப்படிதான் இருக்கணும். நான் வந்து ஏன்னா, ஐ அம் வெரி ஸ்பெசிபிக் அபௌட் தி ஆர்டர் ஆஃப் டேக்கிங் கிளாஸ். ஓகேவா? நான் ஏன் வந்து இப்படி ஆர்டர்ல எடுக்கிறேன் அப்படின்னா, அப்பதான் என்னால இதெல்லாம் லிங்க் பண்ண முடியும். அப்படி இல்லன்னா, இது ஒரு கொஸ்டினா நீ உட்கார்ந்து படிச்சுட்டு இருப்ப லூஸ் மாதிரி. ஓகேவா? ஃபைன். அதே மாதிரி அப்சர்வேஷன் இப்போ நம்ம வந்து அன் இன் ஒரு என்டிட்டிய மட்டும் புரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது. அத வந்து நம்ம ஆப்பரேட் பண்ணியும் பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் காம்போனன்ட்ஸ். ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல்ல என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கு அப்டின்னா, கண்ட்ரோல் என்விரான்மென்ட், ரிஸ்க் அசஸ்மென்ட் ப்ராசஸ், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், கண்ட்ரோல் ஆக்டிவிட்டி, மானிட்டரிங் ஆஃப் கண்ட்ரோல். இதுதான் நம்ம என்னென்ன அப்டிங்கிறத வரிசையா படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் என்விரான்மென்ட். கண்ட்ரோல் என்விரான்மென்ட்னா நமக்கு என்ன மாரியான ஒரு ஆ சுற்றுச்சூழல் இருக்கு அப்படிங்கிறது தான். ஓகேவா? சோ மேனேஜ்மென்ட் எப்படி வந்து ஒரு ஒரு ஆஃபீஸ்ல ஹானஸ்டி, எத்திக்கல் பிஹேவியர்லாம் வந்து அவங்க மெயின்டெயின் பண்றாங்க. அதுதான். சோ இதுல சில எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதுதான் கொஸ்டின்ல கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேவா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலயே போயிடலாம். சோ எலிமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, அவங்க எவ்ளோ தூரத்துக்கு அந்த கம்பெனியோட எத்திக்கல் வேல்யூஸ் எல்லாம் டீச் பண்றாங்க. பிகாஸ் நம்ம கம்பெனில என்ன ஃபாலோ பண்றோம்ங்கிறத நம்ம சொன்னா மட்டும் தான் தெரியுமே தவிர, மத்தவங்க யார் வந்து சொன்னாலும் அவங்களுக்கு தெரியாது. சோ அது. நெக்ஸ்ட் கமிட்மென்ட் டூ காம்பிட்டன்ஸ். எப்படி வந்து ஒவ்வொரு ஜாப்பையும் அவங்க எப்படி ஸ்கில்ஸ் அண்ட் நாலேட்ஜ் வச்சு அவங்க செய்றாங்க. அதே மாரி தோஸ் சார்ஜ்ட் வித் கவர்னன்ஸ் கிட்ட எப்படி அவங்க வந்து மேனேஜ்மென்ட் வந்து
இன்டராக்ட் பண்றாங்க. அந்த மேனேஜ்மென்ட்டோட இண்டிபெண்டன்ஸ் என்ன இருக்கு? அதே மாரி எக்ஸ்பீரியன்ஸ், தோஸ் சார்ஜ்ட் வித் கவர்னன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் உள்ள நல்லா அவங்க வந்து அப்பப்ப செக் பண்றாங்களா எல்லாத்தையும். ஸோ அதெல்லாம் பார்க்கணும். அடுத்து மேனேஜ்மென்ட்டோட பிலாசபி என்ன? அதாவது ஒரு பிசினஸ்ல எவ்வளோ தூரத்துக்கு அது ரிஸ்க் எடுக்குது? அதோட ஆட்டிட்யூட் என்ன? ஒவ்வொரு வாட்டியும் டல்லா இருக்கா? இல்ல எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கா? ஸோ அதெல்லாம். அப்புறம் ஆர்கனைசேஷன்ல ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு இருக்கும்ல. இவங்க மேனேஜர், சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? அப்புறம் வந்து யாருக்கெல்லாம் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் குடுத்துருக்காங்க? அது போக ஹெச்ஆர் பாலிசிஸ். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு அடுத்து நான் மார்க் பண்ணலன்னு நெனைக்கிறேன். ஓகே. இதுக்கு அடுத்து கொஸ்டின் என்னம்மா இருக்கு? கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. 9th கொஸ்டின் என்ன இருக்கு? Components of control environment, understanding information system, including related business process. இன்க்ளூடிங் ரிலேட்டட் பிசினஸ் ப்ராசஸ். ஓகே. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் வந்து ஏன் இதுல இன்க்ளூட் பண்ணல அப்டின்னா, இது ஏற்கனவே நீங்க படிச்சிட்டீங்க எஸ்ஏல 300 சீரிஸ்ல. பிசினஸ் ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்றது, எஸ்டிமேட் பண்றது, அசஸ் பண்றது, அத டிசைட் பண்றது. ஓகேவா? சோ அதனால இந்த கொஸ்டின் நான் மார்க் பண்ணல. நெக்ஸ்ட் என்ன அப்டின்னா, தி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இன்க்ளூடிங் ரிலேட்டட் பிசினஸ் ப்ராசஸ் ரெலவன்ட் டூ ஒரு ஒரு அ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ல நமக்கு என்னலாம் வந்து நமக்கு தேவை, ரெலவென்ட் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேவா? சோ என்னென்ன அப்படின்னா, கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ல எல்லா டிரான்சாக்ஷனும் எந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பினான்சியல் ஸ்டேட்மென்ட்ல சிக்னிஃபிகன்ட்டா இருக்கு, இம்பார்ட்டன்ட்டா இருக்கு, ஒரு ஒரு மேஜர் ஒரு லைன் ஐட்டமா இருக்கோ, அது எல்லாமே நம்ம பார்க்கணும். ஆ நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீஜர் பை விச் டிரான்சாக்ஷன் எப்படி ஒரு டிரான்சாக்ஷன் இனிஷியேட் பண்றாங்க, ரெக்கார்ட் பண்ணி, ப்ராசஸ் பண்ணி, கரெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அது எப்படி ஜெனரல் லெட்ஜருக்கு போயி, அங்கிருந்து எப்படி பினான்சியல் ஸ்டேட்மென்ட்க்கு போகுது. அதுக்கு பர்ட்டிகுலரா இருக்கிற ரிலேட்டிவ் அக்கவுண்டிங் ரெக்கார்டு, சப்போர்ட்டிவ் இன்ஃபர்மேஷன், அப்புறம் ஸ்பெசிபிக் அக்கவுண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு, அப்புறம் இன்ஃபர்மேஷன் எல்லாம் எப்படி கேப்சர் பண்றாங்க. அதே மாரி எப்படி ஒரு என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணி ஒரு பினான்சியல் ஸ்டேட்மென்ட் ரெடி பண்றாங்க. அப்புறம் ஜர்னல் என்ட்ரிஸ் சுத்தி என்ன கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்கு. இது எல்லாமே. ஒரே நிமிஷம். நெக்ஸ்ட் என்ன? ஐயோ! போட விட்டேனே. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்மா? Factors to be considered in exercising judgment whether a risk or significant risk. இந்தா இருக்கு. ஓகே. அப்ப அதுக்கு நடுவுல இதுல இருக்கிறத நான் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன். இப்போ ஒரு பினான்சியல் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது ஒரு ஒரு அ ஒரு ஆடிட்டர் வந்து எத பத்தின அண்டர்ஸ்டாண்டிங்ல வச்சுக்கணும். ஓகேவா? இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் பொறுத்தவரைக்கும் அப்டின்னா, என்னோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் என்ன? நான் என்ன மாரியான ஆக்டிவிட்டீஸ்ல சம்மந்தப்பட்டிருக்கேன்? எனக்குன்னு இருக்கிற பாலிசி மேனுவல் என்ன? என்னென்ன கம்யூனிகேஷன் சேனல் இருக்கு? எனக்கு ஏதாவது தேவை அப்டின்னா நான் கூப்பிடுறதுக்கு. அண்ட் இது வந்து ஒரு ஸ்மால் ஸ்ட்ரக்சர் அப்டின்னா, அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. சோ இன் எக்ஸர்சைசிங் ஜட்ஜ்மென்ட் அ ஒரு ஜட்ஜ்மென்ட் நான் பண்றேன். ஒரு ரிஸ்க் வந்து சிக்னிஃபிகன்ட் ரிஸ்க் அப்படின்னு நெறைய இடத்துல நம்ம படிக்கிறோம்ல. சிக்னிஃபிகன்ட்ன்னு. சோ எப்ப வந்து ஒரு ரிஸ்க்க நான் வந்து சிக்னிஃபிகன்ட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி இது கொஸ்டின் 9 ஆமா? Question 10 கா. அப்ப 9 என்ன? 9 மேல மார்க் பண்ணீங்க. ம். ஆயிடும். ஏன்னா நான் இந்த வாட்டி இத மார்க் பண்ணிட்டேன்னா, நெக்ஸ்ட் டைம் இதையும் நான் புக்ல குடுத்துருவேன். அதான் கேட்டேன். ஓகே. கொஸ்டின் 10. இப்ப ஒரு ஜட்ஜ்மென்ட் பண்ணும்போது நம்ம எப்ப வந்து அது சிக்னிஃபிகன்ட் ரிஸ்க்ன்னு சொல்லுவோம்னா, அது ஃப்ராட் மூலமா வந்த ரிஸ்க் தான் அது சிக்னிஃபிகன்ட்ன்னு சொல்லுவோம். அண்ட் அந்த ரிஸ்க் வந்து எக்கனாமிக் வந்து சேஞ்ச் ஆனனால, இப்ப சடனா ஜிஎஸ்டி வந்தனால அது இந்த ரிஸ்க் வந்துச்சு அப்டின்னா, அந்த மாரி டைம்ல டிரான்சாக்ஷன் ரொம்ப காம்ப்ளக்ஸா இருக்கு. நம்மளால அந்த பிரிச்சு அது என்ன இருக்குன்னு பிரேக் பண்ணி கூட பார்க்க முடியல அப்டின்னா, அது நம்ம சிக்னிஃபிகன்ட் ரிஸ்க்ன்னு சொல்லிருவோம். அதுல ரிலேட்டட் பார்ட்டி இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா, அதுவும் சிக்னிஃபிகன்ட் ரிஸ்க். அதே மாரி சப்ஜெக்டிவிட்டி அதாவது ஆ எவ்ளோ தூரத்துக்கு வந்து பினான்சியல் ஸ்டேட்மென்ட் வந்து அவங்க இது பண்றாங்க, மெஷர் பண்றாங்க, அன்சர்டனா இருக்கு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து அவுட் சைடு அதாவது பிசினஸ் என்டிட்டிய தவிர அன்யூசுவலா சில டிரான்சாக்ஷன் இருக்கும் இல்லையா? சோ அந்த மாரி டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, இதெல்லாம் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, சிக்னிஃபிகன்ட் ரிஸ்க். இது மூலமா வர ரிஸ்க் எல்லாமே சிக்னிஃபிகன்ட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் மார்க்? If an entity has an internal control function, the auditor shall obtain an understanding of. ம். இந்த இருக்கு.
ஐயோ! மானிட்டரிங் கண்ட்ரோல் பாயிண்டே இல்லையா அதுல? மானிட்டரிங் ஆஃப் கண்ட்ரோல் கொஸ்டின் இல்லையா? இல்லக்கா, நெக்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் எவாலுவேஷன் இன்டர்னல் கண்ட்ரோல் தான் இருக்கு. சரி அப்பமா அதுல பக்கத்துல இப்போதைக்கு திவ்யா நோட் பண்ணிக்கோமா. ஓகே. புக்ல கரெக்ஷன்ஸ்க்கு அத சொல்லிடுனா எனக்கு. ம். ஓகே. இப்போ லாஸ்ட் இருக்கிற காம்போனன்ட் வந்து மானிட்டரிங் ஆஃப் கண்ட்ரோல். இப்ப நம்ம கண்ட்ரோல் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்போம்ல. சோ அத நம்ம எப்படி வந்து மானிட்டர் பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டிஃபைன் பண்ணோம், அது எப்படி போயிட்டு இருக்குங்கிறத பார்க்கணும். அதே மாரி டைம்லி பேசிஸ்ல அத செக் பண்ணி அதுல மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே ரெமெடியல் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி ஒரு ஆன்கோயிங் ஆக்டிவிட்டி அதாவது ஸ்பெஷலா எவாலுவேட் பண்ணணும். சில 2, 3 காம்பினேஷன்ல கூட ரெகுலர் மேனேஜ்மென்ட்ட சூப்பர்வைஸ் பண்ணலாமா. அதே மாதிரி அத மானிட்டர் பண்றதுல எப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னா, அத எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸ் கிட்ட இருந்து வாங்குறது. அப்புறம் என்ன ப்ராப்ளம்னு நம்ம சொல்றது. எந்த ஏரியாஸ்லலாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு அவங்களுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்றது. இதெல்லாம் பண்ணலாம். இதே இது ஒரு குட்டி என்டிட்டி, ஒரு ஸ்மால் என்டிட்டியா இருக்கு அப்டின்னா, அந்த மாரி சிச்சுவேஷன்ல சிக்னிஃபிகன்ட் வேரியேஷன்ஸ் வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் நமக்கு என்ன வந்தது? அதுல இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன? அப்டிங்கிறத பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஃபர்தரா அத ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேவா? ஃபைன். சோ நெக்ஸ்ட் வந்து ஒரு என்டிட்டிக்கு இன்டர்னல் ஆடிட் ஃபங்ஷன் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆஸ் அன் ஆடிட்டரா நம்ம எதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? நம்மளோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்க்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எவ்ளோ தூரத்துக்கு ஃபிட் ஆகுது? அதே மாரி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும்? ஏற்கனவே பெர்ஃபார்ம் பண்ணது, இனிமே என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணணும்? இதெல்லாமே பார்க்கணும். இது போக சில ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன பார்க்கணும் அப்டின்னா, இது கொஸ்டின் 11 தானம்மா? ஆமாக்கா. ஓகே. இது போக என்னென்ன பார்க்கணும்னா, நம்ம என்னென்ன ஆடிட் ஃபங்ஷன்லாம் நமக்கு ரெலவென்ட் டு நம்ம ஆடிட்க்கு எதெல்லாம் ரெலவென்ட்டா இருக்கு, எதெல்லாம் நம்ம செக் பண்ணா போதும், எங்க நம்ம எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் இல்ல அனதர் ஆடிட்டர் ஓட ஒப்பீனியன் வாங்கணும் அப்டின்னா அது. அதே மாரி என்டிட்டியோட சைஸ் என்ன? அப்புறம் இன்டர்னல் ஆடிட் ஃபங்ஷன்ல அவங்க எதெல்லாம் சொல்ல வர்றாங்க? எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் அதாவது ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டர் இருக்காங்க இல்லையா? அவங்களோட ரிப்போர்ட்லாம் என்ன சொல்லுது? சோ இதெல்லாமே நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னதும்மா பெனிஃபிட்ஸ் தானே? ஆ. சோ இதோட பெனிஃபிட்ஸ் அப்டின்னா, அந்த அப்ஜெக்டிவ்ஸ அப்படியே கொஞ்சம் மாத்தி நம்ம பெனிஃபிட்ஸா எழுதிக்கலாம். ஓகேவா? எந்த ஒரு ஃப்ராட் ஆர் எரரும் அக்கர் ஆகல. இன்டர்னல் கண்ட்ரோல் எல்லாமே அடிக்குவேட்டா இருக்கு. அ அப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் வந்து அதாவது இப்போ இதுல இந்த 3 பாயிண்ட் அப்புறம் அசெட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா சேஃப்கார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி குடுக்குற ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. 3, 4, 5 நெக்ஸ்ட் வந்து அப்ராப்ரியேட் ஆடிட் டெக்னிக் எதெல்லாம் அப்ராப்ரியேட் ஆடிட் டெக்னிக் அப்புறம் எந்த ஏரியாஸ்லாம் வீக்கா இருக்கோ எந்த ஏரியாஸ்லாம் எக்ஸசிவா இருக்கோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சம் குட் சஜஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? இது கொஸ்டின் 12. ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்மா? அவ்வளவுதான்க்கா. நெக்ஸ்ட் செட் 4. செட் 4. இப்போ செட் 4 என்ன அப்டின்னா, ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் கரெக்ட்டா இருக்கா இல்லையா? இதெல்லாம் செக் பண்ணணும்ங்கிறத தான் இவ்வளவு நேரம் பார்த்தோம். அது எப்படி செக் பண்றது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போறோம். நரேட்டிவ் ரெக்கார்ட் நம்ம என்ன டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நரேட்டிவ் ரெக்கார்ட், செக்லிஸ்ட், குவெஸ்டினரி, ஃப்ளோ சார்ட். ஓகேவா? சோ இதுல ஃபர்ஸ்ட் நரேட்டிவ் ரெக்கார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது நம்ம நரேஷன்னா என்ன? அத பத்தின ஒரு எழுதுவோம் இல்லையா? சோ அதே மாரிதான் ஒரு சிஸ்டம்ல என்னென்னலாம் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோமோ, அத பத்தின கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன் குடுப்போம். அதுல ஆக்சுவல் டெஸ்டிங்கும், அப்சர்வேஷனும் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த ரெக்கார்ட நம்ம எழுதவே செய்வோம். ஓகேவா? இது ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா, ஃபார்மலா ரொம்ப இல்ல. சின்ன சின்ன பிசினஸ்ல நரேஷன் எழுதிடலாம். பட் பெரிய பெரிய பிசினஸ்ல நம்ம நரேஷன் எழுத ஆரம்பிச்சோம்னா, நம்ம எழுதிக்கிட்டே போலாம். சோ இதுல பேசிக்கா என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்டின்னா, ஒரு பர்ட்டிகுலர் சிஸ்டம் அங்க இன்டர்னல் கண்ட்ரோல் எப்படி இருக்குங்கிறத பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது யோசிச்சு பாரேன். ஃபர்ஸ்ட் வந்து மேனேஜர் இருக்காரு. அவர் எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் தான் கீழ இருக்கிறவங்க எல்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க மெயில் போடுறாங்க. மெயில்ல சிசி வைக்கிறாங்க. சிசி இல்லாம ஏதாவது மெயில் இருக்கான்னு செக் பண்றாங்க. இப்படிலாம் நம்ம எழுத முடியுமா? சோ அந்த மாரி எழுதுறது கஷ்டம். அதே மாரி சில சம்டைம் கேப்ப கண்டுபிடிக்கிறதே எங்க மிஸ்டேக் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கும். அப்புறம் ஏதாவது மேன் பவர் மாத்திட்டோம். ஒருத்தவங்களுக்கு பதிலா இன்னொருத்தவங்கள அங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, சோ அப்ப அந்த சேஞ்சஸ் எல்லாம் என்னென்ன நம்ம கண்ட்ரோல்ல சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்டிங்கிறத கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஓகேவா? ஃபைன். இதுதான். செக்லிஸ்ட் யாரும்மா எடுக்கணும்? நான்தான்க்கா. எடும்மா. செக்லிஸ்ட். செக்லிஸ்ட்னா இப்ப நரேட்டிவ் ரெக்கார்ட்ஸ்ல வந்து ஃபுல்லா ஒரு பேராகிராஃப் மாரி நம்ம எழுதணும்னு சொன்னாங்க காம்ப்ரிஹென்சிவா. ஆனா செக்லிஸ்ட்க்கு வந்து அந்த மாரி எழுத வேணாம். நம்ம வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ ஒரு ஷாப் நம்ம எடுக்கிறோம். நான் வந்து அக்கா கிட்ட அந்த ஷாப் வந்து பாஸ் பண்றேன், அந்த பிசினஸ் எடுத்துக்க சொல்றேன் அப்படின்னா, இப்போ மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் மாதிரி அவங்களுக்கு கொடுப்பேன். இப்போ ஷாப் ஓப்பன் பண்ணணும், எம்ப்ளாயிஸ்லாம் வந்திருக்காங்களா அட்டெண்டன்ஸ் எடுக்கணும், அண்ட் டெய்லி க்ளீன் பண்றாங்களான்னு பார்க்கணும், அண்ட் கேஷஸ் எல்லாமே செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்க்குமே நம்ம வந்து அதை எடுத்து அது பக்கத்துல வந்து தனியா இதெல்லாமே முடிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிப்போம். அதுதான் வந்து செக்லிஸ்ட். ஸோ அதே மாதிரி தான் ஆடிட்டருக்கும் வந்து நம்ம ஒரு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொஸ்டின்ஸ் அவங்க கொடுப்பாங்க. அது வந்து அந்த மெம்பர்ஸ் ஆஃப் த ஆடிட்டிங் ஸ்டாஃப் வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் அண்ட் அதை அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். மெயினா வந்து இந்த செக்லிஸ்ட் எல்லாமே வந்து பிரின்சிபல் இல்ல மேனேஜர் இல்ல சீனியர்ஸ் அவங்க எல்லாமே வந்து இந்த செக்லிஸ்ட் எல்லாமே வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. ஓகே ஃபைன். சோ நெக்ஸ்ட் இன்டர்னல் கண்ட்ரோல் क्वेश्चनरी கார்மதி. இன்டர்னல் கண்ட்ரோல் கொஸ்டினரிஸ்ங்கிறது வந்து ஹெட்டிங் எப்படி சொல்றதோ அதே மாதிரி தான். இது வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் விச் கன்சிஸ்ட் ஆஃப் எஸ் நோ இல்லனா நாட் அப்ளிகபிள் அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ண ஒரு கொஸ்டின்ஸ் சீரீஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கிளைண்ட் கிட்ட கொடுப்பாங்க. கிளைண்ட் வந்து யார்கிட்ட தருவாங்க அப்படின்னா ஒரு கன்சர்ன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எம்ப்ளாயிஸ் கிட்ட கொடுத்து அதை வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இப்போ இந்த எஸ் நோ நாட் அப்ளிகபிள் இருக்குல்ல, அந்த எஸ்ங்கிறது வந்து சாட்டிஸ்ஃபேக்டரி பொசிஷன் டினோட் பண்ணுது, நோ அப்படிங்கிறது வந்து வீக்னஸ், நாட் அப்ளிகபிள் வந்து இந்த பிசினஸ்க்கு ரிலவெண்டா இல்லைங்கிறது மீன் பண்ணுது. இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா இந்த கொஸ்டினரிஸ் வந்து ஃபுல்லா இன்டர்னல் கண்ட்ரோல் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணிருப்பாங்க. இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா எந்த ஒரு அந்த இன்டர்னல் கண்ட்ரோலோட மொத்த அதாவது ஓவர்வியூ வந்து ஒரேடியா செக் பண்ண முடியும் அப்படிங்கிறது இதுல ஒரு பெரிய இது. கொஸ்டினரிஸ் வந்து ஆனுவலாவும் பண்ணலாம் இல்ல இன்டர்னல் பேசிஸ்ல கூட பண்ணலாம். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் ஃப்ளோ சார்ட் யார் எடுக்கணும்? பவித்ரா. பவித்ரா இல்ல, ஒரே நிமிஷம். ஓகே ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட்னா என்னன்னா இப்போ ஒரு நம்மளோட இன்டர்னல் கண்ட்ரோல் வந்து எப்படி இருக்கு, யார் மூலமா போகுது. இப்ப நான் அப்ப சொன்னேன் இல்லையா ஒரு கதை, அந்த இங்க இருந்து இங்க போகுது இங்க இருந்து இங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ ஒரு சார்ட்டா கொடுத்துருவாங்க. அதாவது பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி. ஓகேவா? அதை பார்த்தோன்னே எங்கெங்க தப்பு இருக்கு, இப்போ அங்க ஒரு பர்சன் வந்து அவங்களே செக் பண்ணி அவங்களே ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்னா இல்ல இல்ல இங்க இன்னொரு ஆள் போடுங்க அப்படின்னு நமக்கு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ இது வந்து இன்னும் பெட்டர் இன்டர்னல் கண்ட்ரோல பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே சோ நெக்ஸ்ட் செட். இது செட் 3 முடிஞ்சிருக்குமா? 4 முடிஞ்சிருக்குக்கா. 4 முடிஞ்சிருக்கு. ஓகே அடுத்து செட் 5. ஓகே செட் 5 என்ன அப்படின்னா டெஸ்டிங் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். நம்ம டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் பார்த்தோம் இல்லையா, அதுதான் இது. ஓகேவா? டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்னா இன்டர்னல் கண்ட்ரோல் செக் பண்றதுதான் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேவா? இது எதுக்கு அப்படின்னா இன்டர்னல் கண்ட்ரோல் எல்லாமே ப்ராப்பரா இருக்கான்னு செக் டிசைன் பண்றதுக்கு. அது போக ஒரு நம்ம வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் வந்து த்ரூ அவுட் த பீரியட் கரெக்டா இருக்கா அப்படிங்கறதையும் செக் பண்ணணும். அண்ட் இது வந்து இந்த கண்ட்ரோல் ரிஸ்க் ஒரு இடத்துல டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா கண்ட்ரோல் ரிஸ்க், இன்ஹரண்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க், ரிடக்ஷன் ரிஸ்க் அப்படின்னு 3 பார்த்தோம் இல்லையா, அதுல அந்த கண்ட்ரோல் ரிஸ்க் வந்து கம்மியாகுமா. இதுல எதெல்லாம் நம்ம சொல்றாங்க அப்படின்னா இதுவும் நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். இன்ஸ்பெக்ஷன், இன்கொயரி, ரீபர்ஃபார்மன்ஸ், அப்புறம் வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறது. ஓகேவா? ஃபைன். சோ நெக்ஸ்ட் வந்து internal control and its IT environment. IT environmentல internal information technology environmentல இது எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஒரு மேனுவலோ ஒரு ஆட்டோமேட்டடோ இன்டர்னல் கண்ட்ரோல் நம்ம வைக்கும்போது அது எப்போ ஒரு அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷன் இனிஷியேட் ஆகி ரெக்கார்ட் ஆகி ப்ராசஸ் ஆகி ரிப்போர்ட் பண்ணும்போது இதுல எல்லா இடத்துலயுமே இருக்கும். ஓகேவா? சோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேனுவல் சிஸ்டம்ல என்னென்ன மாதிரியான இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா சரி பாய் கடைக்கு போயிருக்காங்களா? இப்படியே வர எந்த கடைக்கு போயிருக்காங்க? ஓகேவா? சோ என்ன மாதிரியான மேனுவல் சிஸ்டம் இருக்கு, அதுல என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, யார் அப்ரூவ் பண்றா, டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே யார் ரிவ்யூ பண்றாங்க, யார் அதை ரெக்கன்சைல் பண்றாங்க அப்பப்ப. ஏன்னா நம்ம ரெக்கன்சிலேஷன் கண்டிப்பா பண்ணணும் எப்பவுமே. ஓகேவா? இது எல்லாமே பார்க்கணும். ஓகே இதுல இருந்து இது வரைக்கும். இப்ப இது வந்து மேனுவலா இல்லாம ஐடி சிஸ்டம்ல இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டட் கண்ட்ரோலும் இருக்கும், மேனுவல் கண்ட்ரோலும் இருக்கும்.
ஸோ இதுல மேனுவல் கண்ட்ரோல் வந்து இண்டிபெண்டா இருக்கும், ஐடி டிபெண்ட் பண்ணாம. அண்ட் அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து யூஸ் பண்ணாம கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அது சில எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் எப்படி ஒரு ஐடியை யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில எல்லாமே ஆட்டோமேட்டடாவும் இருக்கக்கூடாது, எல்லாமே வந்து மேனுவலாவும் இருக்கக்கூடாது. ஸோ அப்ப ஒரு மேனுவல் ஆட்டோமேட்டட் ரெண்டுமே இருக்கு அப்படின்னா அதோட நேச்சர் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி பொறுத்து அது மாறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, அதுக்கேத்தாப்புல இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் நம்ம ப்ரொசீஜர்ஸையும் மாத்திக்கணும். நெக்ஸ்ட் ஐடி பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரீ டிஃபைன்ட் ரூல்ஸ் இருக்கும், இது இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கறத அதை வந்து நம்ம கன்சிஸ்டன்டா அதை அப்ளை பண்ணிட்டே இருப்போம். அதே மாதிரி டைம் பத்துமா, நமக்கு இன்ஃபர்மேஷன் அவைலபிளா, அக்யூரேட்டா இருக்கா, நம்ம வேற ஏதாவது அனலைஸ் பண்ணணுமா, நம்ம இருக்கிறத எப்படி என்ஹான்ஸ் பண்றது, இருக்கிறத எப்படி மானிட்டர் பண்றது, ரிஸ்க் எப்படி கம்மி பண்றது, அதே மாதிரி எப்படி ஒரு எபிலிட்டி நம்மளோட எபிலிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்றது, இது எல்லாமே வந்து அதுலயே சஜஸ்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து ஐடி ஒரு பெனிஃபிட்ஸ். இது வந்து ஒரு என்டிட்டியே இதெல்லாம் பண்ண வைக்கும். ஓகேவா, அடுத்து வந்து இந்த எக்ஸாம்பிள், இதுல ஏதாவது ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் எழுதிக்கலாம். சில ரிஸ்க் ஈவன் தோ வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருந்தா கூட சில ரிஸ்க்கும் இதுல இருக்கும். என்ன ரிஸ்க் அப்படின்னா, டேட்டாவை தப்பா ப்ராசஸ் பண்றது, டேட்டா யாரெல்லாம் அதை ஆக்சஸ் பண்ணக்கூடாதோ அவங்களாம் ஆக்சஸ் பண்றது, மாஸ்டர் டேட்டாவே சேஞ்ச் பண்றது, இல்ல சிஸ்டம் ஆர் ப்ரோக்ராம சேஞ்ச் பண்ணிக்கிறது. ஓகேவா, நெக்ஸ்ட் சூட்டபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம மேனுவல் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து யூஸ்வலா நமக்கு நல்லா சூட்டபிளா இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து நம்மளால செக் பண்ண முடியும். ஃபுல்லா ஆட்டோமேட்டடா இருந்துச்சுன்னா நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், எங்கெங்க ஏதாவது இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு. அதே மாதிரி ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் மேனுவல் எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் ரிலேயபிள். ஆட்டோமேட்டட்னா ஃபுல்லி நம்ம ட்ரஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும், பட் மேனுவல்ல சில மிஸ்டேக்ஸ் இருக்கதான் செய்யும். அண்ட் அதே மாதிரி இது எல்லாமே எதை பொறுத்துதான் இருக்கு, நேச்சர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஒரு என்டிட்டில என்ன மாதிரியான ஐடி என்விரான்மெண்ட் இருக்கு அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ரிஸ்க். நம்ம ஏற்கனவே ஆடிட் ரிஸ்க்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ ஆடிட் ரிஸ்க்னா ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இன்டூ டிடெக்ஷன் ரிஸ்க். அதுல மெட்டீரியாலிட்டி எப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கணும், அப்புறம் அதோட என்ன ஆடிட் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுங்கிறதுக்கான நேச்சர், டைமிங், எக்ஸ்டென்ட் பார்க்கணும். மிஸ்டேக்ஸ்மெண்ட் கரெக்ட் பண்ணாம இருந்துச்சுன்னா அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ரிஸ்க வந்து நம்ம எப்படிலாம் டாக்குமெண்ட் பண்ணணும், எதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த ரிஸ்க பத்தின டிஸ்கஷன் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த டிஸ்கஷன்ஸ், அடுத்து அதுல என்னென்ன டெசிஷன்ஸ் நம்ம எடுத்தோம், அப்புறம் என்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு புரிஞ்சது, கீ எலமெண்ட்ஸ் அது எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல்லையும் அசர்ஷன் லெவல்னா என்ன லெவல்மா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா மொத்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அசர்ஷன் லெவல்னா கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் டிஸ்க்ளோசர். அப்பா எனக்கு இப்போதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஓகே, சோ அப்ப கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், அக்கௌண்ட் பேலன்ஸ் அண்ட் டிஸ்க்ளோஷர். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன மாதிரியான ரிஸ்க் கண்டுபிடிச்சிருக்கோம், அதுக்கு ரெலவென்ட் கண்ட்ரோல் என்னென்ன இருக்கு, இதெல்லாமே பார்க்கணும். வரேன் அடிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் ஆடிட். இப்போ இந்த இன்டர்னல் கண்ட்ரோலை செக் பண்றவங்க தான் இன்டர்னல் ஆடிட்டர்ஸ். ஓகேவா, சோ எந்த மாதிரியான கம்பெனிஸ்க்குலாம் இன்டர்னல் ஆடிட் வந்து மஸ்ட் அப்படின்னா செக்ஷன் 138ல சொல்லியிருக்காங்க. அதை ஸோ அதுல என்ன சொல்றாங்கன்னா, எல்லா லிஸ்டட் கம்பெனிஸும் கண்டிப்பா ஒரு இன்டர்னல் ஆடிட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி அன்லிஸ்டட் பப்ளிக் கம்பெனியா இருந்துச்சு அப்படின்னா பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் 50 crores மேல இருக்கணும், டர்ன் ஓவர் 200 crores மேல இருக்கணும், லோன்ஸ் அண்ட் பாரோயிங்ஸ் எப்பவாவது ஒரு டைம், அதாவது ஒரு நாள்ல அது வந்து 100 crores தாண்டிட்டா கூட என்ன பண்ணிதான் ஆகணும், இன்டர்னல் கண்ட்ரோல் மேக் பண்ணிதான் ஆகணும். அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் டெபாசிட்ஸ் வந்து 50 crores தாண்டிடுச்சு எப்போவாது, எனி பாயிண்ட் ஆஃப் டைம். இது வந்து நீங்க வந்து எனி பாயிண்ட் ஆஃப் டைம் எங்க போடணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அது கண்டிப்பா போடணும். ஏன்னா இதெல்லாம் அட் த இயர் டியூரிங் தி ப்ரெசீடிங் ஃபினான்ஷியல் இயர், பட் இது வந்து அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் போடணும். அதே மாதிரி பிரைவேட் கம்பெனினா இதே கண்டிஷன் தான், பட் ஃபர்ஸ்ட் டர்ன் ஓவர் கண்டிஷனும் அவுட்ஸ்டாண்டிங் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கண்டிஷன் மட்டும்தான் அப்ளிகபிள், மற்ற கண்டிஷன்ஸ்லாம் அப்ளிகபிள் இல்ல. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் எஸ்ஐ 610 நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்ல, பார்த்துட்டோம்க்கா. இது ஃபுல்லா எஸ்ஐ 610. அப்புறம் இதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணிருக்காங்க இன்டர்னல் ஆடிட் ஸ்டடி பண்றதுக்கு, இதெல்லாம் சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஒன் வேர்ட்ஸ்ல கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, அதுக்காக சொல்றேன். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து
இன்டர்னல் கண்ட்ரோல் எதுக்கு? அகைன் சேம் ஆன்சர் தான். எஃபிஷியன்ட்டா கண்டக்ட் பண்ணணும் பிசினஸ், அசெட்ஸ் சேஃப்கார்ட் பண்ணணும், ஃப்ராட் அண்ட் எரர் இல்லாம இருக்கணும், அக்கவுண்டிங் ரெக்கார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அது ஓகேவா? வேற என்ன கொஸ்டின் மார்க்? டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல் ஓவர் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கா? ஓகே. இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் அப்படின்னா என்னன்னா, ஒரு சில பாலிசிஸ் வந்து கம்பெனி அடாப்ட் பண்ணோம். எதுக்குன்னா நம்மளோட பிசினஸ ப்ராப்பரா நடத்துறதுக்கு, அசெட்ஸை சேஃப்கார்ட் பண்றதுக்கு, ஃப்ராட் அண்ட் எரர் பண்ணாம இருக்கிறதுக்கு, ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கரெக்டா ப்ரிப்பேர் பண்றதுக்கு, அப்புறம் இது டைம்லி, இதெல்லாம் எங்க இருக்கு? அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்கிற கொஸ்டின் தானே. இப்ப கூட நம்ம இங்க பார்த்தோம். கரெக்டா? இதோட ஆன்சர் தான் அப்படியே அங்க இருக்கு. செக் பண்ணுங்க ஒருக்க. அப்படியே இருக்கும் பாருங்க. ஆமாங்கா. அப்ப அந்த ஒரு 4 லைன் தான் ஓகேவா? அந்த ஒரு 4 லைன் நீ படிச்சீனா ஒரு 6-7 கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? கொஸ்டின் தான் வேற, ஆன்சர் எல்லாமே ஒண்ணுதான். ஓகேவா? இதே இது இன்டர்னல் கண்ட்ரோல் ஓவர் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸ் பண்றோம்ல, அதுல எவ்வளவு தூரத்துக்கு நம்ம இண்டிபெண்டா வந்து எக்ஸ்பிரஸ் பண்றோம். இன்டர்னல் கண்ட்ரோல், இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது அந்த கம்பெனியை பத்தி படிக்கிறது. இன்டர்னல் கண்ட்ரோல் ஓவர் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது ஒரு ஆடிட்டர் ரிப்போர்ட் பண்ணும்போது எவ்வளவு தூரத்துக்கு இண்டிபெண்டா இருக்காங்கன்னு பாக்குறது. ஓகேவா? சோ தட்ஸ் ஆல் வித் ரெஸ்பெக்ட் டு சாப்டர் 4. ஓகேவா? சாப்டர் 4 வந்து பார்க்கலாம் பெருசா இருக்கும். அதெல்லாம் நீ உள்ள போனன்னு வச்சுக்கோயே, ஒரு 10 லைன், அந்த 10 லைனை அரைச்ச மாதிரியே நான் அரைச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ இன்னும் என்ன இருக்குமா? எஸ்ஏ 520 மட்டும் இருக்கு. கரெக்டா? ஃபர்ஸ்ட் சாப்டர் இருக்கும். இப்போ ஒரு ஆடிட்டிங்கையும் அக்கவுண்டிங்கையும் எப்படி வந்து, ஆடிட்டிங்கும் அக்கவுண்டிங்க்கும் என்ன சம்பந்தம், ஆடிட்டிங்க்கும் லாக்கும் என்ன சம்பந்தம், எக்கனாமிக்ஸ்க்கு என்ன சம்பந்தம், இந்த மாதிரி இதுக்கு அந்த நோட்ஸ் நான் அனுப்பிச்சேன்லம்மா, இதுல ஃபில் பண்ண ஷீட் இருக்குக்கா, குரூப்ல போட்டிருக்கீங்க. சன் எஜுகேருக்கு அனுப்பேன். ஏன்னா சன் எஜுகேர் நம்பர் அந்த குரூப்ல இல்ல. ஓகே. சோ இப்ப ஒரு அக்கவுண்டிங்க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஆடிட்டிங்க்கும் என்ன இது லிங்க் அப்படின்னா, இப்போ ஆடிட்டிங்கிறது அக்கவுண்டிங் ரிவ்யூ பண்றது ஆடிட்டிங். அந்த மாதிரி ஆடிட்டிங் பண்ணணும்னா லா கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எக்கனாமிக் என்விரான்மெண்ட் பத்தி நமக்கு தெரிஞ்சாதான் அந்த கிளைண்டோட எக்கனாமிக் என்விரான்மெண்ட் என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதனால நம்ம எக்கனாமிக்ஸ் வந்து நமக்கு தேவை. பிஹேவியரல் சயின்ஸ்னா நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், அப்ப நம்ம ஒரு டியூட்டிஸ் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும்போது நம்ம எப்படி எல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கறத சொல்லும். அதே மாதிரி நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாம்பிளிங், நான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாம்பிளிங் ஒரு வேர்ட் படிச்சோம் இல்லையா எஸ்ஏ 530ல. சோ அப்போ ஒரு ஆடிட் சாம்பிளிங்க்கு இந்த ஆடிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் மேத்தமெட்டிக்ஸும் கண்டிப்பா தேவை. அண்ட் அதே மாதிரி டேட்டா ப்ராசஸிங்னா ஒரு ஆடிட்டிங் வந்து அதுவே செல்ஃப் டிசிப்ளின்டா இருக்கும். அதுக்கு அந்த டேட்டா ப்ராப்பரா இருக்கணும். ஓகேவா? அடுத்து பினான்சியல் மேனேஜ்மெண்ட்னா நம்ம பண்ற டெக்னிக், கேஷ் ஃப்ளோ, ஃபண்ட் ஃப்ளோ, ரேஷியோ அனாலிசிஸ், இதெல்லாம் தெரிஞ்சாதான் அந்த கம்பெனிக்கு நம்ம ஒரு அட்வைஸ் கொடுக்க முடியும். ப்ரொடக்ஷன்னா ஆடிட்டர் வந்து நம்ம வந்து பிசினஸ் ஃபங்க்ஷனுக்கு எப்படி எவ்வளவு ப்ரொக்யூர்மெண்ட் தேவை இருக்கு, என்ன காஸ்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க, இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து செட் 3 வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆடிட்டர். ஒரு ஆடிட்டர் எவ்வளவு தூரத்துக்கு இண்டிபெண்டா இருக்காங்க, அதாவது த்ரெட்ஸ், என்னென்ன மாதிரியான த்ரெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னா, இது வந்து புக்ல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது பேங்கிங்கா? டவுன்லோட் தான் பண்ணுமா புக்கு? சரி ஓகே, ஒரே நிமிஷம்.
இந்த இருக்கு த்ரெட்ஸ். நம்ம இண்டிபெண்டன்ஸுக்கு எப்படி எல்லாம் த்ரெட்ஸ் வரும் இதை அப்படியே ஃபுல்லா படிக்கணும். ஓகேவா? செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் த்ரெட். இப்போ நம்ம ஒரு ஃபார்ம்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னா ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் த்ரெட் அப்படிங்கிறது எப்ப நமக்கு வரும் அப்படின்னா அவங்களோட பினான்சியல் கிளையண்ட்லோட பினான்சியல் இன்ட்ரெஸ்ட்ல நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இப்ப எக்ஸாம்பிள் அந்த கிளையண்ட்டுக்கு நம்ம வந்து லோன் கொடுத்துருக்கோம் இல்ல லோன் வாங்கியிருக்கோம் இல்ல அவங்களோட க்ளோஸ் பிசினஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் அப்புறம் அவங்கள்ட்ட இருந்து இன்னும் ஃபீஸ் வராம இருக்கு இல்ல நம்ம அவங்க கிட்ட ஏதாவது வேலை அந்த மாதிரி ஏதாவது பண்ணி தரோம் இன்டைரக்டா. சோ அந்த மாதிரி டைம்ல நம்மளால இண்டிபெண்டா ஒர்க் பண்ண முடியும். பிகாஸ் அவன் காசு தர வேண்டியது இருக்கு. நான் ஏதாவது பண்றேன் அதனால அவன் காசு தராம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஓகேவா? நெக்ஸ்ட் செல்ஃப் ரிவ்யூ த்ரெட்னா இப்போ நானே ரிவ்யூனா நான் ரிவ்யூ பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? சோ அப்ப நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பார்க்கும்போது ஒரு ஒரு கன்க்ளூஷன் ரீச் பண்ணிருப்பாங்களே போன வருஷம் ஆடிட்ல நான் ஒரு முடிவு எடுத்திருப்பேன். அது வந்து எனக்கு வந்து லைக் நான் சர்வீஸ் பண்ணிருப்பேன் ஏதோ ஒண்ணு. ஓகேவா? சோ அப்ப நான் அத பத்தின இதுதான். ஓகேவா? இதுல என்ன இருக்கும் அப்படின்னா லைக் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், இன்டர்னல் ஆடிட், இன்வெஸ்ட்ரி இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு செக்ஷன் 144ல படிச்சோம் இல்லையா? சோ அந்த ரீசன்னாலதான் செக்ஷன் 144 எடுத்துட்டு நான் இங்க வந்தேன். அந்த வேலை எல்லாம் பண்றாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, ஆடிட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த போன வருஷம் ஆடிட் அப்ப நான் தான் இன்டர்னல் ஆடிட்டே பண்ணிருப்பேன். எல்லாத்தையும் நானே தான் மேக் பண்ணிருப்பேன். இதுக்கு அதையே நானே ஆடிட் பண்றேன் அப்படின்னு வரக்கூடாது இல்லையா? சோ அதுதான் செல்ஃப் ரிவ்யூ த்ரெட். நான் பண்ணனால எனக்கே வந்து அது என்னால பண்ண முடியாம போறது. ஓகேவா? இல்ல இப்பதான் நான் டைரக்டரா இருந்தேன் அந்த கம்பெனில அப்படின்னா அந்த கம்பெனிக்கு நான் எல்லா இதுவும் நான் தான் பண்ணி கொடுத்திருப்பேன். அதையே போய் நானே செக் பண்ண முடியாதுல்ல. அடுத்து அட்வகசி த்ரெட். அட்வகசி த்ரெட்னா இப்போ ஒரு ஆடிட்டர் ப்ரொமோட் பண்றாங்க இல்ல வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க கிளையண்டோட ஒப்பீனியன் அப்படின்னா சோ அந்த மாதிரி டைம்ல அவங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆவறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இந்த கம்பெனி இந்த பர்டிகுலர் கம்பெனியோட ஷேர்ஸ நான் வாங்கி விக்கிறேன். சோ அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம அத பத்தின நம்ம இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் யோசிப்போம். ஓகேவா? நம்ம வந்து நம்மளே அதை பத்தி தப்பான ஒரு ஒப்பீனியன் கொடுத்தோம் அப்படின்னா நாளைக்கு நம்மளே என்ன பண்ண முடியாது, அதோட ஷேர் மார்க்கெட்டோட வேல்யூ குறைஞ்சிரும், நம்மளோட ஷேர்ஸோட வேல்யூ குறைஞ்சிரும். ஏன்னா அந்த கம்பெனி நம்மளும் ஷேர்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா? அதனால ஃபெமிலியாரிட்டி த்ரெட்னா அவங்க கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறது, பர்சனல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது, அவங்க கிட்ட இருந்து கிஃப்ட் வாங்கிக்கிறது. சோ இதெல்லாம் பண்றது மூலமா அவங்க கிஃப்ட் குடுக்குறாங்க. சோ அதனால நம்ம அவங்கள எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் வந்துரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்டிமிடேஷன் த்ரெட் அப்படின்னா வந்துட்டு ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் இல்லாம நடந்துக்கிறது. ஓகேவா? நம்ம வந்து ஃபீஸ் வேணுங்கிறதுக்காக அவங்களுக்குள்ள நமக்கு அவங்க ஏதாவது த்ரெட் பண்றாங்க, நம்மள மிரட்டுறாங்க, இல்லன்னா வந்து ஒர்க்கு ஏத்தாப்புல வந்து நான் ஃபீஸ குறைச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் இன்டிமிடேஷன் த்ரெட். இதுல ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம்னா என்ன அப்படின்னா கொஸ்டினிங் மைண்ட், பீயிங் அலர்ட். என்ன நடந்தாலும் நான் அலர்ட்டா இருப்பேன். சோ இதுல எங்கெங்கெல்லாம் ஃப்ராட்ஸ் அண்ட் எரர்ஸ் வரும் அப்படிங்கறதெல்லாம் இதுல இருக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னதுமா? Policies and procedures to be followed to address personal issues. ஒரு பர்சனல்னா அங்க ஒர்க் பண்றவங்க அந்த மாதிரி. ஓகேவா? அவங்களோட பிரச்சனையை நம்ம சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது ஆயில் பற்றாக்குறை பிரச்சனை அந்த மாதிரி வருதுன்னா ஃபர்ஸ்ட் ரெக்ரூட் பண்ணணும் பர்சன்ஸ. அதுக்கப்புறம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத எவாலுவேட் பண்ணி அவங்களோட கேப்பபிலிட்டிஸ் என்ன, அவங்களால எவ்வளவு தூரம் காம்பீட் பண்ண முடியும்னு பார்த்து அவங்களோட கெரியரை ஃபர்தரா டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணதுக்கு நம்ம என்ன கொடுப்போம், ப்ரொமோஷன் கொடுப்போம். பட் ஸ்டில் அவன் ஒழுங்கா வேலை பார்க்கலன்னா அவனை ரிசைன் பண்ண சொல்லிட்டு நம்மளுக்கு காம்பன்சேஷன் கொடுப்போம். அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம எஸ்டிமேட் பண்ணுவோம். இந்த ஒரு பாயிண்ட்ஸ் A to H. நெக்ஸ்ட் என்னதுமா? என்கேஜ்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ். என்கேஜ்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னா நம்ம ஒரு இடத்துல படிச்சோம். என்கேஜ்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் நான் அதை சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இப்ப சொல்ல போறேன். ஓகேவா? என்கேஜ்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னா என்னன்னா பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். எதுக்கு? ஒரு ரீசனபிள் அஷூரன்ஸ் அப்டேட் பண்றதுக்கு. எதுக்கு ரீசனபிள் அஷூரன்ஸ்? இந்த பர்டிகுலர் என்கேஜ்மெண்ட்னா ஆடிட். அது எல்லாமே வந்து ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நாங்க பண்றோம். என்னென்ன லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ் பண்ணணுமோ அந்த லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி தான் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆடிட் ஃபார்ம் வந்து ஒரு பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர் டிசைன் பண்ணி வச்சிருக்கணும். அது மூலமா நம்மளோட என்கேஜ்மெண்டோட குவாலிட்டியை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அசர்டைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இது மேனுவலாவும் இருக்கலாம், ஆன்லைன்லயும் வச்சிருக்கலாம், இல்ல ரிட்டர்ன் அக்ரிமெண்டாவும் வச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் மானிட்டரிங் அம்மா. அக்செப்டன்ஸ் ஃபார் சேஞ்ச் இன் என்கேஜ்மெண்ட் போட்டுருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து SA 210 வரும். ஏற்கனவே 210 நம்ம என்ன பண்ணிட்டோம் பார்த்துட்டோம். அதுல வந்து எப்போ நம்ம வந்து என்கேஜ்மெண்ட்டை மாத்துறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அது எப்பெல்லாம் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இது வந்து இங்க இருக்கு. இந்த an indication that இப்போ போன வருஷம் அதாவது இப்போ நமக்குன்னு ஒரு என்னென்ன
பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கும். நம்ம 2 பேரும் நம்மள அப்பாயிண்ட் பண்ணும்போதே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. சடனா அத மாத்துறாங்க, நியூ என்கேஜ்மெண்ட் லெட்டர் குடுக்கணும் அப்படின்னா, நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடக்கூடாது, அக்செப்ட் பண்ணிடக்கூடாது. அது எதுக்கு என்னன்னு நம்ம டிசைட் பண்ணணும். இந்த சிச்சுவேஷன்ஸ்ல மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஓகே நீங்க வந்து மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம மேனேஜ்மெண்ட், சீனியர் மேனேஜ்மெண்ட்ல சேஞ்சஸ் ஆயிடுச்சு, ஓனர்ஷிப் மாறிடுச்சு, அந்த என்டிட்டியோட பிசினஸோட நேச்சர் மாறிடுச்சு, லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ் மாறிடுச்சு, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்கே மாத்திட்டாங்க, ரிப்போர்ட்டிங் ரெக்யர்மெண்ட் மாத்திட்டாங்க. இதெல்லாம் நம்ம எஸ்ஏ 210ல படிச்சோம்ல, படிச்சோம். இது எல்லாமே எஸ்ஏ 210ல படிச்சிருப்போம். அடுத்து என்ன क्वेश्चनமா? அவ்வளவுதானா? அவ்வளவுதான் क्वेश्चन. ஓகே, சோ எஸ்ஏ 210 இன் ஷார்ட். ஓகேவா? கடைசி எஸ்ஏ 210 ஃபுல்லா ரீட் பண்ணனும். சோ இதுதான் வந்து எஸ்ஏ இல்ல சாப்டர் 1. ஓகேயா? Next, the last one, essay 520. essay 520 வந்து analytical procedure. Analytical procedure-னா என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம். எடுத்துட்டு இருக்கேன், இங்கே உட்கார்ந்து எடுத்துட்டு இருந்தேன். ஒரு 1/4 மணி நேரத்துல முடிச்சிடுவேன், முடிச்சிட்டு வரேன். ஓகே, அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர். அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஒரு அமௌண்ட் எப்படி செக் பண்றது, ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் எப்படி செக் பண்றது, இதை பத்தி தான் நம்ம ஃபுல்லா படிச்சோம். லைக் சாம்பிள்ஸ் எப்படி எடுக்கணும், ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் எப்படி பார்க்கணும், இது மாதிரிலாம். ஓகேவா? இதெல்லாம் ஃபினான்ஷியல் டேட்டா. ஓகே, நான் ஃபினான்ஷியல் டேட்டா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? அதாவது அமௌண்ட்டே இல்லாம ஜென்ரலா. ஓகேவா? அப்ப இந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனுக்கும் நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஜட்ஜ் பண்றது அந்த அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர். ஓகேவா? ஒரு நிமிஷம். படி இவ்வளவு என்ன இவ்வளவு இலக்குது எம்மாடி. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு கிராஸ் ப்ராஃபிட் இருக்கும். அந்த கிராஸ் ப்ராஃபிட்டுக்கும் பேரோல் இருக்கு இல்லையா, எம்ப்ளாயிஸ், நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்கல்ல, அதுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன. இப்போ நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, நம்ம ப்ராஃபிட் கம்மியாகும். கம்மியான எம்ப்ளாயிஸ் வச்சு நம்ம நிறைய ஏர்ன் பண்ணலாம். சோ இந்த மாதிரி ஜட்ஜ் பண்றது, ரேஷியோ அனலைஸ் பண்றது, ட்ரெண்ட் அனலைஸ் பண்றது, இது எல்லாமே வந்து என்னது, அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர். இந்த அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர் எதுக்கு அப்படின்னா, நம்ம சப்ஸ்டான்சிவ் ப்ரொசீஜர் கண்டுபிடிக்கிறோம்ல, அசெஷன், கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், அக்கௌண்ட் பேலன்ஸ் அண்ட் டிஸ்க்ளோஷர். சோ அந்த டைம்ல நமக்கு எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி இயர் எண்ட்ல நம்ம ஆடிட் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணா ஈஸியா இருக்கும். இது பிளானிங் ஃபேஸ்ல மட்டும் இல்ல, கம்ப்ளீஷன் ஃபேஸ்லயுமே நமக்கு தேவை இருக்கு, டெஸ்டிங் ஃபேஸ்லயும் தேவை இருக்கு. இப்ப இதுல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா, சில ஃபேக்டர்ஸ் பார்க்கணும். நமக்கு டேட்டா அவைலபிளா இருக்கா, இதுக்கு என்ன மாதிரியான டைப், அக்கௌண்ட் டைப் என்ன, எப்படி அக்ரிகேட் டிஸ்அக்ரிகேட் பண்றாங்க, பிரிக்கிறாங்க, எவ்வளவு தூரம் நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம், எந்த சோர்ஸ்ல இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சது, இதோட அசர்ஷன் என்ன, இதுக்கு இன்ஹரண்ட் ரிஸ்க் என்ன இருக்கு, எங்க தப்பாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, இது எல்லாமே நம்ம பார்க்கணும். இதுக்கு சில டெக்னிக் இருக்கு. ட்ரெண்ட் அனாலிசிஸ், அதாவது ஒரு 10 வருஷம் எப்படி இந்த பர்டிகுலர் கம்பெனியோட சேல்ஸ் இருந்துச்சு, அதையும் அதோட நெட் ப்ராஃபிட்டையும் கம்பேர் பண்றது. ரேஷியோ அனாலிசிஸ், கரண்ட் ரேஷியோ எப்படி இருக்கு, அந்த மாதிரி. ரீசனபிள்னஸ் டெஸ்ட், இது வந்து சாத்தியமானதா. அடுத்து ஸ்ட்ரக்சரல் மாடலிங் அப்படின்னா, நம்மளோட ஸ்ட்ரக்சர், ஆஃபீஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறது. இப்போ அனலிட்டிக்கல் ப்ரொசீஜரை எப்படி சப்ஸ்டான்சிவ் டெஸ்ட்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த எஸ்ஏ 330ல சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஒரு என்டிட்டில வந்து
நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, ஃபிக்ஸட் ரேட் இவங்களுக்கு இவ்வளவு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது. ஓகேவா? இத வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா டோட்டல் பேரோல் காஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இப்ப எக்ஸாம்பிள் ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் கண்டிப்பா மாசம் மாசம் கொடுக்கணும். மொத்தம் 10 பேர் அது மாதிரி இருக்காங்க அப்படின்னா 10 இன்டூ 100 இன்டூ 12 மாசம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், பேரோல் காஸ்ட் கிடைச்சிரும். நமக்கு வந்து பேலன்ஸ் ஷீட் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் தேவையே இல்லை. ஓகேவா? சோ இப்ப இது எப்படி எவ்வளவு தூரம் நம்ம நம்பலாம்னா, இது நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். நம்ம எப்படி நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, இன்டர்னல்ல இருந்து கிடைச்சதா, எக்ஸ்டர்னல்ல இருந்து கிடைச்சதா, அதை கம்பேர் பண்றோம். அது மாதிரி எந்த மாதிரியான ரெலவென்ட் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சது, ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன இன்டர்னல் கண்ட்ரோல் வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம், இது எல்லாமே நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். இப்போ ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்டோட ரிஸ்க் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நான் எப்பவோ சொல்லிட்டேன். ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்னா அதை பத்தி சொல்லியிருக்காங்க இப்போ. ஓகேவா? இப்போ நம்மளோட எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸோட நம்மளோட அக்யூரசி எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அப்ப கொடுத்திருக்கிற அசர்ஷன்ல நம்ம என்ன அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணோம், அதற்கு எங்க இருந்து நம்ம டேட்டா எடுத்தோம், எங்க இருந்து நம்ம அமௌண்ட் ரேஷியோஸ் டெவலப் பண்ணோம், அதோட டேட்டாஸ் கரெக்டா இருக்குமா, அப்புறம் நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, இப்ப நம்ம செக் பண்ணா இவ்வளவு தூரம் கண்டிப்பா வரும், அதுக்கும் நம்ம ஆக்சுவலுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்து அது அக்செப்டபிளா இருக்கா, நம்ம இவ்வளவு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் இவ்வளவுதான் வந்திருக்கு, அது அக்செப்டபிளா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அப்படி இல்லைன்னா அது கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஓகேவா? சப்ஸ்டான்சிவ் ப்ரெஷர் யூஸ் பண்ணி எப்படி ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து அக்சஸ் பண்றது அப்படின்னா, இப்ப யூஸ்வலா சப்ஸ்டான்சிவ் அனலிட்டிக்கல் ப்ரெஷர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நிறைய டிரான்சாக்ஷன் இருக்கு அப்படின்னா அது அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவாங்க. சோ இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, நமக்கு டேட்டாவுக்கு நம்ம என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கறத ஜட்ஜ் பண்றதுக்கு. பட் இதோட சூட்டபிலிட்டி எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும்னா, எவ்வளவு எஃபெக்டிவா நம்ம வந்து ஒரு மிஸ்டேட்மெண்ட்டை டிடெக்ட் பண்ண முடியும். அது டிடெக்டிங் இல்ல, டிடெக்டிங்மா, டிடெக்டிங். ஓகேவா? நெக்ஸ்ட் இன் கேஸ் ஆஃப் அன்சொபிஸ்டிகேட்டட் ப்ரெடிக்டிவ் மாடல். இப்போ வந்து அன்சொபிஸ்டிகேட்டட் ப்ரெடிக்டிவ் மாடல்னா வந்து நமக்கு ரொம்ப செலவு கம்மியாவும் இருக்கணும், அதே மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அனலிட்டிக்கல் ப்ரெஷர் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அனலிட்டிக்கல் சப்ஸ்டான்டிவ் அனலிட்டிக்கல் ப்ரெஷர் கேன் பி ப்ரெடிக்டட் எப்போ அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டிஸ்அக்ரிகேட்டா இருக்கணும், அது மாதிரி நமக்கு டேட்டா ஃபினான்ஷியல் டேட்டாவும் இருக்கணும், நான் ஃபினான்ஷியல் டேட்டாவும் இருக்கணும். அதே மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மேனேஜ்மெண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கு இருந்து வர ரெஸ்பான்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஏத்தாப்புல அதர் ஆடிட் ப்ரொசீஜர் நமக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு ஏத்தாப்புல நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சோ தட்ஸ் ஆல் வித் ரெஸ்பெக்ட் டு SA 520. ஓகேவா? புரிஞ்சதா எல்லாருக்கும்? புரிஞ்சுதுக்கா. ஓகே. சோ இத்துடன் கிராஷ் கோர்ஸ் நிறைவடைகிறது. ஓகேவா? சோ இப்ப கிளாஸ் வந்து 7 days தான். ஆக்சுவலி நம்ம கரெக்டா முடிச்சிட்டோம். ஓகேவா? கிளாஸ் முடிக்கிறது ஒரு இதே கிடையாது. இத நீ இதுக்கப்புறம் எப்படி படிக்கிற அப்படிங்கறதுல மட்டும்தான் என்ன இருக்கு, உன்னோட எஃபிஷியன்சி இருக்கு. ஓகேவா? சோ இப்போ ஓகே, I'll tell you a plan. இப்போ இதுக்கு அடுத்து இப்போ நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். எல்லாரும் போய் நல்லா சாப்பிட்டுட்டு மேபி இன்னைக்கு நைட் ஒரு செஷன் நான் வைக்கிறேன். ஓகேவா? நைட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் செஷன் தான். ஓகேவா? சோ அந்த செஷன்ல என்னெல்லாம் நீங்க படிக்கணும், என்னெல்லாம் கவர் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இத வந்து நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே இந்த ஸ்கிரீன்ஷாட் நான் உங்களை எடுக்க சொல்லியிருப்பேன். ரிவிஷன் சார்ட் டெய்லி இந்த ஆர்டர்ல தான் நம்ம படிக்கணும் ஆக்சுவலி. ஓகேவா? இன்னைக்கு டேட் என்ன, April 4. ஓகேவா? நீ நாளைக்குல இருந்து ஆரம்பிச்சா கூட April 20க்குள்ள ஆடிட்டிங் ஃபுல்லா டெய்லி 2 to 3 ஹார்ஸ்ல உன்னால முடிக்க முடியும். இஃப் உன்னால இந்த பர்டிகுலர் ஃப்ளோ வந்து ஃபாலோ பண்ண முடிஞ்சா. ஓகேவா? இந்த ஃப்ளோவை நீ ஃபாலோ பண்ண முடிஞ்சா உன்னால என்ன பண்ண முடியும், ஆடிட்டிங்க ஃபுல் ஃபிளஷ்டா கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? ஃபைன். இத வந்து ஸ்கிரீன்ஷாட் எல்லாருமே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சண்டே மண்டே டியூஸ்டே எல்லாம் விட்டுருங்க, அது நான் அந்த கிளாஸ்ல வச்சு சொன்னது உங்களுக்கு, இது நமக்கு தேவையில்லை. ஓகேவா? சோ இந்த மார்க் பண்ண PDF இருக்கு இல்லையா, இந்த பர்டிகுலர் நோட் புக் இருக்கு இல்லையா அக்கா, அந்த சாப்டர் 2-3 மாத்திருங்க அக்கா. செட் 1 ஆஃப் சாப்டர் 1 5 and 6. ஆமா ஆமா, கரெக்ட். அச்சோ மொத்தமா போயிடுச்சு. சரி எழுதுவோம். சாப்டர் 1 ஓகேவா? என்கிட்ட பேனா இல்ல, அதான் எழுத்து தலையெழுத்து மாதிரி இருக்கு. எனக்கு இதை யாராவது ஒரு நீட்டா எழுதி ஒரு போட்டோ எடுத்து குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அதை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். புக்கோட பேக் சைட்ல உங்க ஹேண்ட் ரைட்டிங் எந்த ஹேண்ட் ரைட்டிங் சூப்பரா இருக்கோ அந்த ஹேண்ட் ரைட்டிங்ல நான் அட்டாச் பண்ணி வைக்கிறேன்.
ஓகேவா? ஃபைன். ஸோ நல்லா படிங்கோ, எல்லாத்தையும் படிங்கோ. இதுக்கப்புறம் முக்கியமா இன்னைக்கு நைட் கிளாஸ் எல்லாருமே அட்டெண்ட் பண்ணணும். அதனால இன்னைக்கு ஈவினிங் வைக்கிறேன். ஏன்னா இன்னும் பவித்ரா, அருண், கற்பசாமி இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். ஓகேவா? ஸோ எந்தெந்த வீடியோஸ்லாம் பார்க்கலையோ அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சிருங்க நைட்டுக்குள்ள. ஓகேவா? ஏன்னா எல்லாமே நம்ம 1 ஹவர் 2 ஹவர்ஸ் தான் இருப்போம் மேக்ஸிமம். நான் 2 ஹவர்ஸ்க்கு மேல எந்த கிளாஸுமே நான் எடுக்க மாட்டேன். அதெல்லாமே ரீட் பண்ணுங்க, பாருங்க. நைட்டுக்குள்ள பார்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க் யூ.